இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துறத நான் பார்த்திருக்கேன். அத அவர் உங்களுக்கும் செய்வாரு. எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். உங்கள எத்தனை பேர் ஒரு செயலை சரியா செய்யறதுக்கு விரும்புறீங்க? அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பகுத்தறிவு செயல்படுற பல பகுதிகள் இருக்கு. ஆனா குழப்பம் ஏதோ ஒரு காரணத்தால தான் ஏற்படுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, பதில் தேவைப்படும் போது அந்த பதிலை நீங்க தேவனிடமிருந்து பெறணும். ஆனா உங்க மனசு கொந்தளிப்பாலையும் காரணத்தாலையும் நிறைஞ்சிருந்தா தேவன் உங்ககிட்ட சொல்றதை கேட்கறது உங்களுக்கு கடினமா இருக்கும். நீங்க உங்க மனசையும் ஆத்மாவையும் சாந்தமா வச்சிருக்கணும். ஆனா தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் தேவன் நம்ம கிட்ட பல வழிகளில் பேசுறாரு. அவர் மெல்லிய குரல்ல நம்ம கிட்ட பேசுறாரு. அடிக்கடி நான் அதை தெரிந்து கொள்ளுதல்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமா, ரோத்தா எனக்கு அந்த சிவப்பாடையை கொடு அப்படின்னு தேவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும். எனக்கு அது கேட்ட மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க நேசிக்காத ஒருத்தருக்கு நீங்க விரும்புற ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு தேவன் உங்ககிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே அது கடினமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அது ஒரு சவால். பிறகு அவங்க அதை அணியறத கவனிக்கணும். நேற்று பெண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு போதிக்கிற அதே படங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா நான் ரொம்ப இளைய கிறிஸ்தவளாக இருந்தப்போ நிறைய விஷயங்களை சந்தித்தேன். இப்போ எனக்கு அது நடக்கவே இல்லை. எப்போவாவது ஒரு முறை தேவன் எனக்கு பிடித்தமான ஒன்றை விட்டுடும்படி கேட்டார். ஆனால் தேவன் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்காக இது மாதிரி விஷயங்களை செய்கிறாரு. சில நேரங்கள் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். கொடுக்கறத பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. இப்போ தேவ் மற்றும் நான் தேவனுக்கு நன்றி எப்போவுமே தசமபாகம் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் வளர்ந்து வரும்போது எங்கள் தேவாலயத்தில் தசமபாகம் கொடுக்கறத பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எப்பவும் தசமபாகம் கொடுத்தோம். அதனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். நாங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, சரி தசமபாகம்ன்றது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதி இல்லை, அது புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதி இல்லை. இதுக்காக நான் உங்ககிட்ட வாதாட மாட்டேன். ஆனால் நான் இதை எளிமையாக சொல்கிறேன். இயேசு நாம தாராளமாக கொடுக்கணும்னு சொன்னார். நீங்கள் கொடுக்கறத பற்றி பேச விரும்பினா நீங்கள் தாராளமான வார்த்தையை படிக்க ஆரம்பித்து அது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாராளமாக இருந்தா நீங்கள் தசமபாகத்தை கொடுத்துடணும். மேலும் என் கருத்துப்படி அவங்க சட்டப்பூர்வமாக 10% கொடுக்கணும்னா கிருபையின் மூலம் நாம் என்ன செய்யணும்? ஆக நீங்கள் என்கிட்ட வந்து இது புதிய ஏற்பாடு இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது சாத்தியமில்லை. நம்ம அதுக்கு அப்பால போகணும். நாம் இனி சட்டத்தின் கீழே வாழ மாட்டோம். நாம் கிருபையால் வாழறோம். தேவன் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எத்தனை பேர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும்னு தெரியுமா? அவங்களால அதை உணர முடியல. ஏன்னா அவங்க என்ன போலவே மற்றவங்க அவங்கள காயப்படுத்தினதாகவும் பொய்யா நேசிச்சதாகவும் பயன்படுத்தி கொண்டதாகவும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதனால தான் வளரும் நாடுகளுக்கு போகும்போது இந்தியா அல்லது ஆப்பிரிக்கா அல்லது அது போன்ற இடங்களுக்கு நம்ம போறோம். அதாவது பட்டினி கிடக்கிற ஒருத்தட்ட தேவன் ஒன்று நேசிக்கிறாருன்னு சொல்றதுல என்ன நல்லது இருக்கு? இருந்தாலும் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உணவளிச்சா கடவுள் அவங்கள நேசிக்கிறாருன்னும் இயேசுவின் காரணமா உங்களுக்கு உதவு வந்திருக்கேன்னும் அவங்க கிட்ட சொல்றீங்க. நீங்க அதை செய்யறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா எந்த தகுதியும் இல்லாத நபர்களுக்காக நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அவங்க ஆர்வமா இருக்காங்க. உங்க சத்ரு பசியா இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. தாகமா இருக்கும்போது குடிக்க தண்ணி கொடுங்கன்னு பைபிள் சொல்லுது. நீங்க ஏன் நினைக்கல?
அது எரியும் தீயை அவன் தலையில் வைப்பது போல இருக்கும்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. சரி, அவர் இப்போ அதை பெற போறாருன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது அதன் அர்த்தம் இல்லை. அந்த சூடான நிலக்கரிகள் அன்பை பத்தி பேசுது. அவங்க தகுதியற்றவங்கன்னு அவங்களுக்கு தெரியுங்கிறத நீங்க அவங்களுக்கு காட்டுற அந்த அன்பு அவங்களோட இதயத்தின் கடினத்தன்மையை உடைச்சு அவங்கள மாத்திடும். ஆக நாம நம்முடைய பொருட்களை பயன்படுத்த விரும்புறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எதுக்குமே உரிமையாளர் இல்லைன்னு. நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, எதுவுமே நம்முடையது இல்லை. எனது ஊழியம்னு சொல்ல எனக்கு ஒரு மனசோர்வு இருக்கு. இது என்னோட ஊழியமே இல்லை, இது தேவனுடைய ஊழியம். அதுல இந்த பகுதியை பெறுவதற்கான பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் டிவியில பேசுற மாதிரி பலர்கிட்ட நேரடியா பேசுறது என்ன ஒரு பாக்கியம். தேவனே, இதை செய்ய என்னையே அழைச்சிங்க, இதுக்கு நான் தகுதியற்றவன். தேவன் நமக்காக செய்யற எல்லாத்துக்கும் நாம எல்லாருமே தகுதியற்றவங்க இல்லை. நாம அதை மனசுல வச்சிருக்கணும். நாம இங்க ஒரு நோக்கத்துக்காக இருக்கோன்றத நினைவுல வச்சுக்கணும். மேலும் நம்மோட நோக்கம் உண்மையிலேயே தேவனின் ராஜ்யத்தை விரிவுபடுத்த கர்த்தருடன் சேர்ந்து வேலை செய்வது. அது வெறும் பிரசங்கத்தால பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் பிரசங்கம் 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 பிரசங்கம்னு 50 வெவ்வேறு வகையான பிரசங்கங்களை கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அன்போடு வாதிட முடியாது. நீங்க மக்களை நேசிக்க தொடங்கும் போது, அதாவது அவங்க உண்மையிலேயே நேசிக்க தொடங்கும் போது உங்களுக்கு தெரியும் அன்பு உங்களுக்கு ஏதோ செய்ய போகுது. இது உங்களோட நேரத்தை கொஞ்சம், பணத்தை கொஞ்சம், பொருட்களை கொஞ்சம் செலவழிக்கும். இது உங்களுக்கு ஏதாவது செலவை கொண்டு வரும். தேவன் அந்த சிவப்பு உடை அல்லது அந்த வளையல் போன்றவற்றை பயன்படுத்துவார். கீழ்ப்படிதல்ல உங்களுக்கு பயிற்சி அளிக்க அவர் அதை செய்வார். வேற யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? ஓ, 12 பேரா? ஓகே ஓகே. வேற யாருக்காவது இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? இது உங்களுக்கு எப்பவுமே நடக்கலைன்னா உங்க ஆவியின் காது கேட்கலன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க காதுகளை கேட்கவும் ஆவி சொல்றதை கேட்கவும் நாங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆக கடவுள் இதை எனக்கு முதல் முறையா கற்பிக்க தொடங்கின போது எப்படி உணர்ந்தேன்றத நினைவுபடுத்துறேன். நான் யாருக்காவது $10 கொடுக்கணும்னு தேவன் விரும்பினாரு. யாருக்கும் $10 கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தசம பாகம் கொடுத்தேன், அது போதும். நான் இன்னைக்கு உங்களை நல்லா உணர போறேன். நீங்க போறீங்க. அடுத்த வாரம் நீங்க காத்திருந்து அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பாருங்க. எனவே தேவனே, நான் அதை செய்யணும்னு நீங்க உண்மையிலேயே விரும்பினா, அதாவது அது உண்மையிலேயே நீர்தான் அப்படின்னா, புரியுதா? அந்த $10 கொடுக்க 4 அடையாளத்தை நாங்க பார்க்க விரும்புறோம். தேவனே, அதை செய்ய நீர் உண்மையிலேயே விரும்பினா நான் நிச்சயமா செய்வேன். பிறகு எனக்கு இந்த எண்ணம் வந்தது. சரி, அது நானாவே இல்லாட்டாலும் நீங்க ஒருத்தருக்கு $10 கொடுத்தா நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன். நாம தேவன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமும் கொண்டிருக்க வேண்டியதில்லை. மேலும் ஒரு தேவதூதன் நமக்கு உத்தரவு சொல்ல தேவையில்லை. அது ஒரு வாழ்க்கை முறையா மாறுது. தேவர் தாராளமானவர்ங்கிறதுனால, அதுவும் உங்களை மகிழ்ச்சியடை செய்யறதால நீங்க அதை செய்யறீங்க. ஆமென். எனவே எல்லா விஷயத்திலையும் நியாயம் பேசுறதை நிறுத்திட்டு இந்த எல்லா அடையாளத்தையும் பெற்று இயேசு வாழ்ந்தது போல வாழ நீங்க முடிவு செய்ய வேண்டும். ஆமென். சரி, நான் இன்னும் என்னோட செய்திக்குள்ளேயே போகலைங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்கிட்ட இருக்கு, அதை நோக்கி தான் போறேன். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ஜீவன் அல்லது மரணத்தை புசிப்பார்கள். நீங்கள் அந்த வார்த்தைகளை புசிக்கப் போகிறீர்கள் என்ற வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சரி, அது பைபிள்லேருந்து வருது. அது உண்மைதான். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறது தான் உணர்றோம்.
ஆக நாம எதிர்மறையாகவும் புகார் செய்யவும் கிசுகிசுக்கவும் விமர்சிக்கவும் தீர்ப்பளிக்கவும் எல்லா வகை விஷயங்களும் நமக்குள்ள இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தராது. ஆனால் உங்களை யாரும் அதை செய்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இங்கே எனக்கு தவறான கூட்டம் இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டாம். எல்லாத்துக்கும் மேலா உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு பேசுற நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. யோபு 6:25 கூறுகிறது, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. சரியான வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குன்னா தவறான வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்கு. சங்கீதம் 19:14, தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நான் சொல்வதும் நான் நினைப்பதும் உமக்கு பிரியமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கட்டும்ங்கிறாரு. தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்காரு. நீங்க சொல்றது ஒருத்தரோட நாளையே மாற்றும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், இது எல்லா நேரத்திலையும் நடந்திருக்கு. வார்த்தையை கற்பிக்கிற எல்லாருக்கும் இது நடந்திருக்குன்னு நான் உறுதியாக நம்புறேன். ஆனால் உங்கள் போன நிகழ்ச்சியில் சொன்னீங்க, அது என்னோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு பிளா 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 பிளா. மக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும். ஆமாம், சில சமயங்களில் தேவன்கிட்டேருந்து வர்ற வார்த்தை, அவர்கிட்டேருந்து வர்ற ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்றிடும். தெரியுமா? இந்த அறையில் இருக்கிற எல்லாரோட மனசையும் உங்க வாயையும் தேவன் பயன்படுத்த அழைச்சா என்ன நடக்கும்னு உங்களால கற்பனை செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். உங்க வாய் ரட்சிக்கப்பட வேண்டிய நேரம் இது. தேவன் என்கிட்ட ஒரு முறை சொன்னாரு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்படலாம், இன்னும் உங்க வாய் ரட்சிக்கப்படல, உங்க மனம் ரட்சிக்கப்படல. இந்த விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நாம முதல்ல உணரணும். இது ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். மனசையும் வாயையும் பற்றின செய்தியை எத்தனை முறை கேட்டிருந்தாலும் இந்த செய்தியை நீங்க மறுபடியும் 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 கேட்கணும். நமக்கு அது தேவை. உங்களுக்கு இது தேவையில்லைனாலும் எனக்கு தேவைன்றதால கேட்பேன். இதை படிக்கிறது எனக்கு நினைவு ஊட்டுது. நாம நினைவு கூறப்படுறோம். இது எவ்வளவு எளிதானது, உண்மையிலேயே அவ்வளவு சுலபமா. கேட்டீங்களா? என்ன? எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பத்தி என்ன சொல்லணுங்கிறத நாங்க கேட்க விரும்புறோம். நாம அதையும் தாண்டி வரணும். சில வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் என்னை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச மற்றொரு ஊழியரை பற்றி என்கிட்ட சொல்ல தொடங்கினாரு. நான் சொன்னேன், நான் அதை நம்பலை. எனக்கு அவ்வளோ தெரியும், அதனால் நான் நம்பலை. ஓ, ரொம்ப நம்பகமான நபர் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் அதை நம்பலை. நான் தொலைபேசியை வச்சுட்டு அவளை கூப்பிட்டேன். நான் சொன்னேன், இதுதான் நான் கேட்டது, நீங்கள் அதை செஞ்சீங்களா? நான் அதை செய்யலைன்னா. நான் என்கிட்ட சொன்ன அந்த நபரை மறுபடியும் கூப்பிட்டேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மை இல்லை, உங்ககிட்ட யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் இதை சொல்லணும்னு சொன்னாங்க. அதுவே வழி. ஆக என்கிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ அவங்ககிட்ட சொன்ன, எல்லார்கிட்டையும் சொன்னோம். திடீர்னு யாரோ ஒருத்தருடைய நற்பெயர் இதனால அழிக்கப்படுது. அது உண்மையும் இல்லை. அதே மாதிரி நீங்க முகநூலில் பார்க்குற எல்லாத்தையும் உங்களால நம்ப முடியாது. அதாவது அநேகமா இதை நான் உங்ககிட்ட சொல்றது தேவையற்றதா இருக்கலாம். ஆனா மக்கள் அங்க வந்து தங்களுடைய அசிங்கமான உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புறாங்க. அது பயங்கரமானது. ஒருத்தர் சொல்லாத விஷயத்த சொல்லி அவரோட நற்பெயரை கெடுக்கிறதுங்கிறது பயங்கர விஷயம். அது உண்மை இல்லைன்னு சொல்றது மூலமா நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் இல்லை, ஆனா உண்மை. இப்படித்தான் பைபிள்லையும் சொல்லப்படுது. ஆக இதை கேளுங்க. ஏசாயா 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆகவே சோர்வாக இருக்கிற மக்களை ஊக்குவிக்கிற திறனை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. உலகத்தில் மக்கள், குறிப்பா கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க தேவனை அறியாத காரணத்தால் நிறைய பேர் செய்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை உண்மையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால பரலோகத்தில் இருக்கிற நிறைய பேர் இங்கே இருந்தப்போ மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் நல்லா கற்றுக்கணும். இன்னைக்கு இந்த அறையில் இருக்கிற அனைவரும் இங்கே இருக்கிறவங்க மட்டும் உறுதியளிச்சா நாம் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நாம் தோல்வி அடைவோம். அது பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் சரியான திசையில் போகும்போது நீங்கள் அதை தொடருங்க. நீங்கள் புதிய பழக்கங்களை உருவாக்குவீங்க. ஆமேன். கெட்ட பழக்கங்களை எதிர்த்து போராடுறது அதை உடைக்கிறதுக்கான வழி இல்லை. இது தொடர்ந்து சரியான மற்றும் நல்ல செயல்களை மறுபடியும் செய்கிறதன் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கெட்ட பழக்கம் முற்றிலுமாக அழிக்கப்படுது. ஆக நீங்கள் மக்களை நியாயம் திருக்கிற போக்க கொண்டிருந்தா நீங்களே சொல்ல தொடங்குங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் யாரையாவது நியாயம் திருக்கிறத கண்டறியும் போது சத்தமாக, ஜாய்ஸ் அது உங்களோட வேலை இல்லைன்னு சொல்லுங்கள். அதைத்தான் நான் செய்கிறேன். நான் யாரையாவது தீர்மானிக்கும் போது நானே சொல்வேன், ஜாய்ஸ் இது உங்கள் வேலை இல்லை. தேவும் நானும் ஒரு இளைஞனோட பக்கத்து வீட்டில் வசிக்கிறோம். அவர் ஒரு பெரிய வீட்டை வச்சுருந்த ஒரு மனிதர். மேலும் அவர் தனியாக அதில் இருந்தார். இப்போது அந்த நபரோட பேர் கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நாங்கள் வெளியேறும்போது அந்த பெரிய வீட்டை ஏன் அந்த பையன் விரும்புகிறான்னு விவாதித்தோம். தேவ் சொன்னார், ஒருவேளை இது ஒரு முதலீடாக இருக்கலாம். நான் சொன்னேன், அவர் தன்னோட பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பல விஷயம் இருக்குது. ஒருவேளை இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மனிதனோட நிதியை பற்றி விவாதிக்கிறோம். அவரோட பேர் எங்களுக்கு தெரியல. தேவனுக்கு நன்றி, இறுதியாக கண்டுபிடிச்சேன். ஜாய்ஸ், அவரோட வீடு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்கள் வேலை இல்லை. உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுங்கள், அது என் வேலை இல்லை. உங்களை எத்தனை பேர் வேறு யார் கூடயும் தொடர்பு கொள்ளாமல் உங்கள் சொந்த வேலையை நிர்வகிக்க போதுமான அளவு வச்சுருக்கீங்க? எல்லாருடைய விஷயத்திலேருந்து விலகி இருந்தால் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்போம்னு தெரியுமா? நாம் நினைக்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அது நம்ம பிரச்சனையோட ஒரு பகுதியாக இருக்கிறத பார்க்குறீங்க. பெருமை. நமக்கு தெரியாததே இருக்காதுன்னு நினைக்கிறோம். நாம் எங்கே போக விரும்புகிறோன்னு பார்க்கணும். ரோமர் 12:3, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். எல்லாருக்கும் நான் சொன்னது புரியுதா? இப்போ அது உண்மையிலேயே என்ன சொல்லுதுன்னா, முதல்ல பாருங்க, நாம் நம்மை பற்றி நினைக்க வேண்டியதை விட அதிகமாக நினச்சா நம்ம எப்போவுமே ஒருத்தரை பற்றி குறைவாகவே நினைக்கிறோம். அது எப்போவுமே நடக்கிறது தான். நான் ரொம்ப முக்கியமானவன் நினச்சா வேறு யாரோ ஒருத்தர் முக்கியமில்லாதவங்களாக இருக்கணும். ஆக இந்த வசனம் சொல்ல முயற்சிக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கான திறனை தேவன் உங்களுக்கு தர்றதால மட்டுமே உங்களால் அதை செய்ய முடியும். நாட்லி ஒரு நாள் இருந்து நான் பாட போகிறேன்னு சொன்னதுனால அவளால் ரொம்ப அழகாக பாட முடியும். அதனால தேவன் அவளுக்கு அந்த பரிசை கொடுத்தாரு. அவள் அதை கூர்மையாக்கி அதில் வேலை செஞ்சு தன்னுடைய பங்கை செஞ்சா. ஆனால் தேவன் அவளுக்கு பரிசு கொடுத்தாரு. அவர் குரல் கொடுத்தாரு. அதில் ஒன்று அவர் எனக்கு கொடுக்கல. என்கிட்ட இந்த குரல் தான் இருக்கு. மற்றும் என்னை பற்றி என்கிட்ட நான் விருத்த பல விஷயங்களில் ஒன்று என்னன்னா என்னுடைய குரல். நான் நினச்சேன், நான் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இனிமையாக பேச விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உங்களில் எத்தனை பேர், குறிப்பாக ஆண்களை சொல்கிறேன், நான் விரும்பினா டிவியில் நான் சொல்கிறத கேட்பீங்க, நீங்கள் ரொம்ப இனிமையான சின்ன விஷயம், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்.
எனக்கு தெரியும். அதாவது நான் எல்லா தேவைகளையும் பெறுறேன். நாங்க சிக்காகோல ஒரு ராத்திரி இருந்தோம். ஒரு தேவாலயத்தில பேச தயாராகிட்டு இருந்தோம். ஒரு நபர் ஒரு மோட்டார் சைக்கிள்ல எங்க வேனுக்கு பக்கத்துல வந்தாரு. பல டாட்டூஸ் மற்றும் பெரிய போனிடெயில் போட்ட ஒரு நபர். அவர் சொன்னாரு, "ஹேய்! ஒரு வேடிக்கை தெரியுமா? நீங்க ஒரு பொண்ணுன்னு தெரியாமலேயே 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பேச்ச நான் கேட்டேன்." அந்த வார்த்தை என்ன ரொம்பவும் தொந்தரவு செஞ்சது. ஆனா நீங்க கிறிஸ்துவில் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறதையும், அவர் உங்களை தன்னுடைய சொந்த கரங்களால படைச்சாருங்கிறதையும், நீங்க ஒரு தவறு இல்லைங்கிறதையும் நீங்க அறிந்தால், நீங்க மற்றவர்களைப் போல இருக்க வேண்டியது இல்லை. நீங்கள் சரியானவர். தேவன் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்துருக்காரு. நாட்லி பாடுறாங்க, நான் பிரசங்கிக்கிறேன், வேற யாரோ இசைக்கருவி இசைக்கிறாங்க, வேற யாரோ ஏதாவது செய்கிறாங்க. அதாவது ஜிஞ்சர் செய்கிற எல்லா கிரியேட்டிவ் பொருட்களையும் என்னால் செய்ய முடியல. அவ ரொம்பவும் கிரியேட்டிவ். ஆனால் நான் 150 புக்ஸ் எழுதியிருக்கேன். ஓ, அதில் உள்ள வேடிக்கையான விஷயம் என்னன்னா, எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வரம் இருக்கிறத என்னுடைய ஆசிரியர்கள் உணர்ந்தாங்க. மேலும் அவங்க நான் கல்லூரிக்கு போக விரும்பினாங்க. அதை தொடங்க முயற்சி செய்யணும். மேலும் நான் என் அப்பாவை விட்டு வெளியேற வேண்டியிருந்ததால் கல்லூரிக்கு போக முடியல. அதனால் எனக்கு பட்டம் இல்லை. ஆனால் நான் புக்ஸ் எழுதினேன். நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்த வரம். ஆக நீங்க செய்யறது அவங்களால செய்ய முடியாதுங்கிறதால வேற யாரையும் ஒருபோதும் கீழ்த்தரமா பார்க்காதீங்க. ஆரம்ப நாட்களில் எனக்கு இருந்த ஒரு பிரச்சனை அது. தேவன் நம்ம எல்லாரையும் வித்தியாசமா படைக்கிறாருங்கிறதையும், அவர் நமக்கு எல்லா விதமான வரங்களையும் தர்றாரு, அவர் அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்யறாருங்கிறதையும் நான் இறுதியா தெரிஞ்சுக்கிட்டப்போ அது எனக்கு ஒரு தெய்வீகம். உங்களுக்கு ஒத்து வராத எதிர்மாறான ஒருத்தரை நீங்க ஒருவேளை திருமணம் செஞ்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அவங்கள மாற்ற முயற்சி செய்ய தொடங்குங்க. நமக்கு அப்படிலாம் செய்ய நேரம் இல்லைங்க. ஆனா நான் டேவ் கிட்ட சொல்வேன், நீங்க எப்படி அதை விரும்புவீங்க? அதாவது அதை எப்படி நீங்க விரும்புவீங்க? நான் எல்லாத்தையும் மேட்ச் செய்ய விரும்புறேன், எல்லாத்தையும் வெளியே நிக்க வைக்க விரும்புறேன். நீங்க அவரோட ஆபீஸை பார்க்கணும். அது அவர் இங்கே ஒரு பனி பெய்கிற படத்தையும் இங்கே சூரிய அஸ்தமனத்தையும் வச்சிருக்காரு. மேலும் அவர் விலங்கோட கால்களை சுவரில் தொங்க விடுறத வழக்கமாக வச்சுருந்தாரு. இறுதியாக நான் அவரை அதுலேருந்து விடுவிச்சேன். ஆனால் எல்லாத்தையும் சரி செய்யணும். என் மேலே எந்த தவறும் இல்லை, அவர் மேலேயும் எந்த தவறும் இல்லை. நாங்கள் வித்தியாசமாக இருக்கோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? முதல்ல மற்றவங்களுடைய வேறுபாடுகளை ஏற்றுக்கிட்டு அவங்கள பாராட்டணும். அப்புறம் நான் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பாடினா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் வெளியில் வந்து சில பாடல்களை பாடலாம், பிரசங்கிக்கலாம், அப்புறம் இன்னொரு பாடலை பாடலாம். அது நல்லா இருக்கும் இல்லையா? என் இதயத்தில் தேவன் என்ன வச்சிருக்காரு? அவர் சொன்னார், உனக்கு கொடுத்த அந்த பரிசு நாட்லி கிட்ட இருக்கா? அது அவளுக்காக இங்கே இல்லை, அது நமக்கானதுன்னு சொன்னார். தேவன் மற்ற மக்களுக்கு வரங்களை கொடுத்தது நாம சந்தோஷப்பட, நாம அவங்கள பார்த்து பொறாமப்படல. என்னுடைய வரம் தான் என்னை வேலை செய்ய வைக்குது. அவளுடைய வரம் அவளுக்கு வேலை செய்யணும். அவ அந்த குரலை நல்ல நிலையில வச்சிருக்கணும். பயிற்சி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரமும் பாடுறது, நோட்ஸ் ஸ்கேலை ஏற்கிறது மற்றும் குரல் பாடம் எடுக்கிறது. யாரோ வந்து உங்களோட தங்களுடைய வரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. நான் அதை செய்ய விரும்புகிறேன். ஜாய்ஸ் மாதிரி ஒரு ஊழியம் எனக்கு இருக்கணும்னு விரும்புகிறேன். இல்லை, உங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை, ஆனால் அதை பெற தேவையான முயற்சியில் ஈடுபட நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் விழுந்துடாமல் நிற்கணும்னு நினைக்கும் போது கவனமாக இருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் விரும்புறதை விட உங்களை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.